அரசியல் அமைப்பு மாற்றம் தேவைப்படுதுங்கிற நாங்கள் நீங்கள் அடிப்படை அமைப்பை மாற்றாமல் நாங்கள் தமிழில் சொல்கிறோம், சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டாங்கிறாங்க. இப்போ தகுதி நீக்கம் சபாநாயகர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டாரு. யாரை செஞ்சிருக்காரு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை தகுதி நீக்கம் செய்கிறார். அதிகாரம் யாருக்கு? புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் முழுக்க முழுக்க மக்களுக்கானதுங்கிறார். மக்கள் ஆட்சிங்கிறீங்க, குடி அரசுங்கிறீங்க. எங்க குடிமக்களின் அரசு? எங்க குடிகளுக்கான ஆட்சி? குடிமக்கள் தான் தேர்வு செஞ்சாங்க இவங்களை சட்டமன்ற உறுப்பினர்னு. அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதர் சபையின் நாயகர் டக்குன்னு நீங்க தகுதி நீக்கங்கிறாரு. பாலியல் தொல்லைக்கு ஆட்பட்டவரை தகுதி நீக்கம் செய்யல, பல கோடி ஊழல்ல, குட்கா ஊழல், அந்த ஊழல், இல ஊழல்ல சிக்கனவரை தகுதி நீக்கம் செய்யல, தன் அணியை தான் சார்ந்த கட்சியை தன் ஆட்சியை ஆதரிக்கலைங்கிறதுக்காக 18 உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யறது. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை! இது எப்படி ஏற்கிறது? அதை விட்டுருங்க. முரசொலி வரலாற்றில் 48 மணி நேரத்தில் அது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் விஜயாந்தை பற்றி நாங்கள் எழுதும்போது அது நல்ல உள்ளங்களை பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தில் இது அதாவது இனி ரஜினிகாந்த் என்ன சொன்னால் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், எதிர்காலத்தில் இதுவும் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்ற அளவுக்கு 48 அவ்வளோ குறிப்பாக இறங்கி வந்து அது அவங்களுக்கானது. அவங்க அரசியல், அவங்க வருந்துவாங்க, திருந்துவாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் நிலைப்பாடு வேறு. இங்கே எடப்பாடி ஆட்சி சரியில்லையா, எங்கள் அப்பன் சரியில்லையா, மயன் நான் பார்த்துப்பேங்கிறேன், என் சித்தப்பன் ஆட்சி சரியில்லையா, நாங்கள் பார்த்துக்குறோன்றோம். மராட்டியருக்கு மற்ற தமிழ் மண்ணில் வேலை இல்லை. நடிச்சிங்களா, இன்னும் 10 படம் நடிச்சிங்களா, முருகதாஸ் படம் நடிச்சிங்களா, லிங்குசாமி நடிச்சிங்களா, மறுபடியும் சங்கர் படம் நடிச்சு மணி கோடியாக சம்பாரிச்சிலாம் நிம்மதியாக இருங்க. என் மொழி தெரியுமா, என் வரலாறு தெரியுமா? அப்போ என் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இது தேவையில்லாத வேலை. இங்கே திரைப்பட புகழை வச்சுக்கிட்டு இந்த ஆள் நாங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிபட்டு ஆற்ற முடியாத காயங்களோடு இருக்கிற பிள்ளைகள் எப்படியாவது தம் மொழி மீட்சி, இன எழுச்சி, இந்த மண் மக்கள் வளம் பாதுகாப்பு, இப்படி பல கனவுகளோடு மீண்டலை நினைக்கிறோம். எந்திரிக்க மேலும் மேலும் திரைப்புகழை வச்சு அமைக்க எங்களை வீழ்த்த நினைக்கிறத ஏற்க முடியாது. நீங்கள் கர்நாடகாவில் ஊழல் ஒழிஞ்சிருச்சா? இல்லை மகாராஷ்டிராவில் ஊழலே இல்லையா? இல்லை அங்கே மக்களெல்லாம் நல்லா வாழ்கிறாங்களா? போய் அங்கே போய் தொடங்குங்க, அங்கே போய் சேவை செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்களா, எனக்கு 2 மாநிலம் இருக்குது, ஒன்று மராட்டிய மாநிலம் இருக்குது, இன்னொன்று கர்நாடகா. அங்கே போய் செய்யுங்க, இங்கே விடுங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழன்ல ஒரு தலைமை இருக்க ஒருத்தனு கூட தகுதி இல்லை, நேர்மை இல்லை. வெளியிலிருந்து வர்றவனுக்கு தான் நேர்மை இருக்குது, தகுதி இருக்குது, அவரை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னா 40 ஆண்டுகளாக ரசிகராக இருந்தா அரசியலுக்கோ மன்றத்துக்கோ வந்து தகுதி கிடையாதுன்னு சொல்றாரு. இவ்வளவு வருஷமா அந்த ரசிகராக உயர்ந்தவர் ரசிகருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து அறிவிக்கிறார். முதல்ல அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். அப்புறம் தான் தெளிவான பாதையில் மக்களை வழிநடத்த முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாதி சங்கம், மத சங்கம், சாதி அமைப்பு, மத அமைப்பில் இருக்கிறவர்கள் மன்றத்தில் இருக்கக்கூடாதுன்றீங்க. அப்படின்னா நீங்களே கட்சி தொடங்கக்கூடாதுல்ல? நீங்கள் வடுத்து வைக்கிற வார்த்தையே ஆன்மீக அரசியலுங்கிறீங்க. ஆன்மீகங்கிறது மதம் சார்ந்தது. நீங்கள் தான் மாதம் ஒரு தடவை இமயமலைக்கு போயிட்டு வரீங்க, அப்போ அது மதம் சார்ந்த வழிபாடு தானே. அப்போ நீங்கள் எப்படி அதுக்குள்ளே இருக்கிறது தலைமை இருக்கிற தகுதியை பெறுவீங்க? எப்படி ஆன்மீக அரசியல் எப்படி தனியாக இருக்கா, மதம் சாராது? இது என்ன மாதிரி தத்துவம்? இது அப்படிதான் இருப்பான். இந்த நிலம் புறையோடி போன சாதி மத அமைப்புக்குள்ளே ஊறி போன நிலம், அதிலிருந்து மெதுவாக வெளியில் எடுக்கணும். அவனை ஒரு செடியை ஒரு வேளாண்குடி மகன் பிடுங்குறான்னா மண்ணே ஒட்டாமல் பிடுங்க முடியாது, மண்ணோட தான் வரும். எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு வாய்க்காலில் ஓடையில் அவனை உள்ளே விட்டு அப்படியே அந்த மண் கரைஞ்சி விழுகிற வரை அதை அலசி அப்புறம் தான் எடுக்கணும். அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் எங்கள் பிள்ளைகள் ஓடி வராங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அதில் இருக்கிற தகுதி இல்லைன்னா முதல்ல நீங்களே ஆரம்பிக்கக்கூடாது, கட்சியே ஆரம்பிக்கக்கூடாது. அதானே, அப்படி தானே இருக்குதுப்பா. அது ஒன்று எப்படி ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு போர் தான், ஒரு போர், இராணுவம் துப்பாக்கி படைகளை கொண்டு சுட்டு மக்களை வீழ்த்தி நிலத்தை ஆக்கிரமிக்குது. அது ஒரு இது கடந்த காலத்தில். இப்போ உயிர்கள் சேதம் இருக்காது, ரத்தம் சிந்தாது. ஆனால் மெதுவாக நிலம் பறிவை கொண்டிருக்கும், ஆக்கிரமிப்பு நடக்கும். அது எப்படின்னா ஈழத்தில் அடித்து விரட்டி கொன்று ஆக்கிரமிக்குது. இங்கே ஆக்கிரமித்து அப்புறப்படுத்துவது. அது மாதிரி வரும்போது இப்போ தலைநகரை கைப்பற்றிடுச்சு, முதன்மையான நகரங்களெல்லாம் பிறமொழியாளர்கள் கைப்பற்றிட்டாங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும்னா
தமிழர்கள் தங்கள் தாய் நிலத்திலே வாழ்விடங்களை இழந்து சொந்த நிலத்திலே அகதியாகி நிலமற்ற கூலிகளாகி அப்படியே விரட்டப்படுவார்கள். அதுதான் நடக்கும். அது இப்போ ஏறக்குறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அம்பத்தூரில் நடந்துச்சு. அம்பத்தூரில் 589 வீடுகளை இடிச்சு தள்ளிட்டாங்க, நிலத்தை ஏறி ஆக்கிரமிச்சாங்கன்னு. 25 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்து தெருவிளக்கு போடப்பட்டு கழிவுநீர் மழைநீர் வெளியேற காவாய்கள் அமைக்கப்பட்டு எல்லாம் செஞ்சிருக்கு. அப்போ 25 ஆண்டுகளாக அங்கே வாழ அனுமதித்த அரசு, அந்த அதிகாரிகள், அந்த அரசு அமைச்சர்கள், அவர்கள் மேல் என்ன தண்டனை நடக்கும்? நீதிமன்றம் ஒன்றும் இல்லை. ஒரு உத்தரவு, நேர்மையாளர்கள் ஒரே ராத்திரியில் இடித்து தரமட்டமாக்கி, ஏன் அவன் வந்து அடித்தட்டு மக்கள், அவன் குரல் வலை உயர இயலாது, அவனுக்கென்று பேச யாரும் இல்லை, அவனை தூக்கி வீசுவது எளிது. அப்படி வள்ளுவர் கோட்டமே ஏரி பகுதி தான். அங்கே இருக்கிற குடியிருப்புலாம் இடிச்சிருவீங்களா? நீதிமன்றம் சொல்லிருச்சு. எத்தனை நீதிமன்றங்கள் ஏரிக்குள்ளே இருக்குது, அதில் இடிச்சு விட்டுருவீங்களா? அப்போ எளிய மக்கள், அதிகாரமற்ற மக்கள், கையறு நிலையில் இருக்கிற கூலிகள், அவங்கக்கிட்ட தான் அந்த அதிகாரம் பாயுது.